ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் புதுசாக டெக்கத்லான் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடந்துச்சு, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ டெக்கத்லான் முன்னாடி போகும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் ஷூ வச்சு ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்குனே அவங்க மாஸ்டர்ஸ் இருந்தாங்க பக்கத்துலேயே. ஸோ உள்ளே போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுங்க. என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸ் தான், அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ காமிக்கிற எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸோட காமிச்சிருக்கேன். ஸோ அது என்ன ப்ரைஸுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ பாக்ஸிங் க்ளவுஸோட ரேட்லாம் முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ உமன்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காகவே ஜிம்முக்கெல்லாம் போய் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே. ஸோ அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டம்பிள்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி க்ரீனு, ஆஷ் கலரில், ப்ளூ கலர்லாம் இருந்துச்சு. அப்புறம் க்ளவுஸஸும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த க்ளவுஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வேரியேஷன்ஸ் இருந்ததுங்க. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது இந்த கலர் இவ்வளோ கலர்ஸில் இருக்கா, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா க்ளவுஸில் கூட அப்படிங்கிற மாதிரி எனக்கு புதுசாக பட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் புதுசாக இருந்துச்சுன்னா இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது பிரான்ச்சில் என்னெல்லாமே புதுசாக தான் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, புதுசாக ஏதாவது ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது இருக்குங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக புது பிரான்ச்சுக்கு போய் எல்லாருமே பார்ப்போம். ஸோ புது ஸ்டோர் ரிலையன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் புதுசாக எதாவது அட்ராக்ட் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போய் பார்த்தோம். ஸோ அங்கே வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிப்பிங் ரோப் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 99 rupees தான். ஸோ அதுலேயும் கலர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஆஷ் கலர்லாம், அப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் சாரி அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தானா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதுங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் முன்னாடி போகும்போது அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது இந்த மாதிரி செம்மையாக போட்டிருந்தாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸில் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோடனே அட்ராக்ட் பண்ண விஷயம் எனக்கு இது தாங்க, வேறு என்ன விண்மில் தான். அந்த விண்மில்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 கலர்ஸ் இருந்துச்சு. ஒன்று கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி 2 விண்மில்ஸ் இருந்துச்சு. அது குட்டி சைக்கிளுக்கு ஆட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டால்ஸ் டாய்ஸ் எல்லாம் எதுக்கடா வச்சுருக்காங்கன்னு பார்த்து அமுக்கி பார்த்தா அந்த ஹாரன் வருதுங்க. பொதுவாக அந்த மாதிரி பிளாக் ஹாரன் தானே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஹாரன்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் அந்த மாதிரி டால்ஸ்லாம் ஹாரன் வச்சுருந்தாங்க குட்டி சைக்கிளுக்கு. அப்புறம் சைக்கிளுக்கு வைக்கிற சீட் கவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே என்னென்ன டாய்ஸ் இருந்துச்சுன்னா அதில் மெயினாக எனக்கு பிடிச்ச டாய் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் டாய் தான் இருந்துச்சுங்க. இது ப்ரைஸ் என்னென்னு சொல்ல மறந்துட்டேனே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 rupees. ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்சோடு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு டெக்கத்லானில். ஸோ அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் ரைடிங் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்மெட் இருக்குது. அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது தேவைப்படும் இல்லைங்களா. புதுசாக சைக்கிள் கற்றுக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஹெல்மெட் தேவைப்படும். அந்த ஹெல்மெட்டில் கூட நிறைய டிசைன் கலர்ஸில் இருந்துச்சுங்க. அந்த ஹெல்மெட்டை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிளாத் மாதிரி போடுவோம்ல, அது கூட இப்போ ரெடிமேடாக வந்துருச்சுங்க. ஸோ அது கூட இருந்துச்சு. அது கூட 199, 299, 99 ரேஞ்சஸில் நிறையா இருந்தது. ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய கலர் கூட நிறையா இருந்துச்சுங்க. நிறைய கலர்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ நான் காமிக்கிறது என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து ஹேண்ட் மசாஜ் டூல்னு இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபான்னு இருந்துச்சு. இந்த விண்மில்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைட் பண்ணும்போது அப்படியே நம்ம கையில் மாட்டிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. ஷூ கலெக்ஷன் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இருந்ததுங்க கலர்ஸும் ஃபீச்சர்ஸும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு தனியாக, உமன்ஸ்க்கு தனியாக, அதாவது தனித்தனியாக ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து, ப்ரைஸுக்கு நமக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஜிம் எக்ஸசைஸ்க்கு போடுற மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு நான் அப்படியே உங்களை வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துட்டு கூட நீங்கள் டெக்கத்லான் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுங்க. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ தொட்டு பார்க்குறக்கே அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 ப்ளூ வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த க்ரீன் வேரியேஷன்ஸில் இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ வேரியேஷன்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அப்புறம் அந்த தலைக்கு போடுற இந்த வின்டருக்குள்ளே கூட நிறையா இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதில் கூட நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருந்தது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இது எல்லாமே வின்டர் ஜாக்கெட்ஸ் தான். ஸோ நம்ம குளிருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ப்ரைஸ் ரேட் பாருங்கள் 799. இது அப்படியே அவங்க மேலே வச்சுருக்காங்க அந்த மேனிக்யூனில் போட்டு. ஸோ அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ மேலேருந்து கீழே அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் அந்த கலர் வேரியேஷன்ஸும் அது எல்லாமே இருக்கும்னா. அப்புறம் கடைசியாக இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த சைக்கிள் தாங்க. இந்த சைக்கிள் பார்த்தீங்களா, கிட் சைக்கிள் நான் பக்கத்தில் போய் கட்டுறேன். இந்த விண்மில் சொன்னல அது பாருங்களேன், சைக்கிளை சொருகி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் சைக்கிள்ஸ் அழகாக வச்சு நீட்டாக இது பண்ணி வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லேருந்து அடல்ட்ஸ்க்கு வரைக்கும் சைக்கிள்ஸ்க்கு நம்ம எப்படி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சைக்கிளுக்கு போகும்போது, ரைடிங் சைக்கிளுக்கு போகும்போது எப்படிலாம் வியர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க, மேனிக்யூனில் போட்டு காமிச்சிருந்தாங்க.
அந்த சைக்கிளை பார்க்கும்போதே சார் இப்படியெல்லாம் கூட சைக்கிள் அடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சைக்கிள் அடுக்கி நீட்டாக அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது பாருங்களேன். சைக்கிளை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வகையாக சைக்கிள் வச்சுருக்காங்க. 10,000 இருக்குது, 8,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்லேயே வச்சு அதோட கலர்ஸையும் அந்த ஃபீச்சர்ஸோடையும் போட்டு அதை போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற போர்டில், அந்த நேம் போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எந்த ரேஞ்சில் அந்த சைக்கிள் இருக்குங்கிறது இதை பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இது ரெயின் கோட் பார்த்துட்டு இருந்தேங்க. ரெயின் கோட் பார்த்திங்கன்னா செம்ம ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து நீட்டாக பேக்கில் வச்சுக்கிற மாதிரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வின்டருக்கு போடுற மாதிரி நம்ம எங்கேயாவது வெளிநாடுலாம் போகும்போது இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் தானே போட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும், எந்த மாதிரி மெட்டீரியலை பார்க்குறீங்க, அது அத்தனை மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்குன்னே சொல்லுவேங்க. செம்மையாக இருந்துச்சு. தொட்டு பார்க்குறக்கே உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு லேயர் இருக்குது, வெளியில் ஒரு லேயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2,500 3,500 ரேஞ்சஸில் இருக்குங்க இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் கூட நிறைய கலர்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்கும் போதே தெரியும். அப்போ நம்ம வெளியில் வந்து சில பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ஸ் கூட இங்கே இருக்குங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இது பின்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது போக ஃபர்விலே இருக்கிற வின்டர் கோட் கூட இருக்குங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் வின்டர் ஜாக்கெட்டை. நம்ம மேலே ஷர்ட் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் எதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த கிரிக்கெட் பேட் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஸில் இருக்குது, எவ்வளோ வேரியேஷன்ஸில் இருக்குது பாருங்களேன். அப்புறம் கிரிக்கெட் பால்ஸு, அப்புறம் டென்னிஸ் பால்ஸ் பாருங்கள் 79 ருபீஸில் இருக்குது. அதுவே நிறையா இருந்துச்சு. அப்புறம் இன்டோர் கிரிக்கெட் பால்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா யோகாவுக்கான இதுன்னு போட்டு வச்சுருக்காங்கங்க. இந்த போர்டை பார்த்திங்கன்னாவே தெரியும், யோகாவுக்கு இதை வச்சு பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போட்டும் இல்லைங்க, இப்போ நிறைய அந்த நியூட்ரிஷன் பார்னு நிறைய சாக்லேட்டு வச்சுருக்காங்க. 69, 79, 89, 99 ரேஞ்சில் இந்த யோகா ஃபுட் ப்ராஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நியூட்ரிஷன் பார்னு வச்சுருக்காங்க. அப்புறம் யோகா மேட்ஸில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க. நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. சிம்பிளாக வேணுமா, உங்களுக்கு அந்த டிசைனோட வேணுமா, அது தகுந்தமான ரேட்டுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அங்கேயே டிஸ்பிளேலே போட்டிருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு யோகா மேட் வேரியேஷன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். என்னென்ன கலர்ஸ் பாருங்களேன், க்ரீனு, ப்ளூ, அதுலேயே டிசைன்ஸு, அதுலேயே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற டிசைன்ஸு, அந்த மாதிரி நிறையா இருந்தது. நம்ம பொதுவாக இந்த மாதிரி பிளெயினானது தானே பார்த்துருப்போம். இந்த மாதிரி டிசைன் வேரியேஷன்ஸ்லாம் நான் இங்கே தாங்க ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பேக்கெல்லாம் மாட்டிட்டு ட்ரக்கிங் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரக்கிங் பேக்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அதையும் அந்த மேனிக்யூனில் போட்டு வச்சுருக்கறனால ஸோ இந்த செக்ஷனில் இது தான் இருக்குது, இந்த ரோல் இதாக இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ட்ரக்கிங் போகும்போது நம்ம ஜிம்முக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறக்கும் சூப்பராக இருக்கும். அந்த பேக்ஸோட மெட்டீரியல்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே நான் பார்த்தேன் இந்த புது டெக்கத்லானில். ஸோ இந்த புது டெக்கத்லானில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. பேக் கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். மேலேருந்து கீழே வரைக்கும் காமிச்சிருக்கேன் அந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூஸ் பார்த்தேங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா ஸ்கேட்டிங் ஷூஸ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரைஸ் டேக்கோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்கேட்டிங் ஷூஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் ட்ரையல் பார்த்து கூட வாங்கிக்கலாம். சைக்கிள் ஆகட்டும், ஸ்கேட்டிங் ஷூஸ் ஆகும், நீங்கள் இதை எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலு. ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம், சைக்கிளிங் எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதுலேயே பாருங்களேன், ஸ்கேட்டிங் ஷூஸ்லேயே ப்ளூ கலரில், பிங்க் கலரில் செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் போகிறது அந்த மாதிரி அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி போகணுன்னு இந்த மேனிக்யூன்லேயே போட்டிருக்கு பாருங்களேன். இந்த நீ சப்போர்ட்டுக்கு, அப்புறம் இதுக்கு கை சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டெக்கத்லான் பிரான்ச்சில் புதுசாக இருந்துச்சுங்க. நிறையா இருந்துச்சு, நிறைய கலர் வேரியேஷன்ஸோட நிறைய பிக்சர்ஸோடு இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு குட்டி அதை போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அதுதான் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மசாஜ் டூல்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி மிஷினில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அப்புறம் கையிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மசாஜ் டூல்ஸ் நான் நிறையா பார்த்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜூஸ் பாஸும் நிறையா இருந்துச்சுங்க. நிறைய ஜூஸ் ஃப்ளேவர்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 69, 18 ருபீஸ்க்கு நிறையா ஜூஸ் ஃப்ளேவர்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி கலர் பாட்டில்ஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஜூஸ் ஃப்ளேவருக்கு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கேயும் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நியூட்ரிஷன் பார் சாக்லேட் தான். இது பில்லிங் செக்ஷனுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நிறையா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் போய் பாருங்கள். தேங்க்யூ.